ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் முக்கியமான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். பாலிட்டி ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கக்கூடிய முக்கியமான 1 மார்க்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜனவரி 2022ஆம் ஆண்டு நிலவரப்படி மொத்த யூனியன் பிரதேசங்கள் 8. ஜனவரி 2022 படி யூனியன் பிரதேசம் மொத்தம் எத்தனை? 8. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு யூனியன் பிரதேசமும் எந்த வருடம் தொடங்கப்பட்டது, எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் 1956. டெல்லி 1956, லட்சத்தீவு 1956. 3 ஒரே வருடம் தொடங்கியிருக்காங்க. அந்தமான் நிக்கோபார் தீவு, டெல்லி, லட்சத்தீவுகள் 3மே 1956. புதுச்சேரி எந்த வருடம் அப்படின்னா 1962. சண்டிகர் 1966. புதுச்சேரி 62, சண்டிகர் 66. ஜம்மு காஷ்மீர் 2019, லடாக் 2019. அடுத்து டாமன் மற்றும் டையூ மற்றும் தாதர் மற்றும் நாகர் ஹவேலி, இது எந்த வருடம் அப்படின்னா 2020. டாமன் டையூ மற்றும் தாதர் நாகர் ஹவேலி இது எந்த வருடம் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 2020. 2022 நிலவரப்படி 8 யூனியன் பிரதேசம் இருந்திருக்கு. அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்களேன். தாதர் நாகர் ஹவேலி 1961ஆம் ஆண்டும் டாமன் மற்றும் டையூவும் 1960 ஆண்டும் யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டன. தாதர் நாகர் ஹவேலி 61லையும் டாமன் டையூ 62லையும் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? இது தனியாகவும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா நிர்வாக வசதிக்காக ஜனவரி 26, 2020 அந்த ஆண்டுல 2 யூனியன் பிரதேசங்கள் ஒன்றாக இணைத்து ஒரே யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அதனால தான் டாமன் டையூ, தாதர் நாகர் ஹவேலி இது எல்லாமே ஒரே யூனியன் பிரதேசமா ஆக்கப்பட்டிருக்கு. எந்த வருடம் அப்படின்னா 2020ல. இதுக்கு முன்னாடி 61ல தாதர் நாகர் ஹவேலியும் டாமன் டையூ 1962ல இருந்தது. 2020ல ஒரே யூனியன் பிரதேசமா நிர்வாக வசதிக்காக மாத்திருக்காங்க. அதே மாதிரி டெல்லி யூனியன் பிரதேசம் 1992ஆம் ஆண்டு தேசிய தலைநகர் டெல்லி என மாற்றம் பெற்றது. ஓகேவா? நம்மளோட தேசிய தலைநகரே எது அப்படின்னா டெல்லி. அது எந்த வருடம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா 1992. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். தேங்க்யூ.